You just wait, I'm quicker than you. Thinking I'm just going to be some grateful kid who'll bend the knee to an old timer. I never should have pulled you into this. பிரீமியமான ஒரு ஹோம் தியேட்டர்ல தான் வந்து நம்ம இருக்கோம். இப்போ இருக்கிறது ஒரு தியேட்டர் ஆடியோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாஸ் க்ரௌட் அட்ரஸ் பண்ணுற இடம். நீங்கள் ஹோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாகவே அது ஹோம்ங்கும் போது வந்து ஒரு பர்சனலைஸ் ஸ்பேஸ். இந்த டெடிக்கேட்டட் ரூமில் பண்ணுற எஃபெக்டிவ்னஸ் வருமானா வராது. இப்போ நீங்கள் சவுண்ட் பார்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் வந்து சீலிங்கில் போய் பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளோட சீட்டிங் வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போது சீட்டிங் அந்த பக்கம் இருக்குது, பட் ஆடியோ வந்து ஃபோக்கஸ் டு இந்த சைடில் டைரக்ஷனில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இதுக்கு முன்னாடி வந்து தியேட்டரோட டூர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மூவிக்கு எப்படி ஆடியோ மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது இந்த ஆடியோ ரிலேட்டடாக அடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கோம். ஒரு மினி தியேட்டர், அதாவது ஒரு ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆகுது. நம்ம இப்போ ஒரு ப்ரீமியமான ஒரு ஹோம் தியேட்டரில் தான் வந்து நம்ம இருக்கோம். இப்போ இருக்கிறதும் ஒரு வீடு தான், ஹோட்டல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு வீடு. ஸோ இப்போ உள்ளே போய் என்னென்னலாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் டீமும் வந்து நம்ம கூட இருக்க போகிறாங்க. கம்ப்ளீட் டெக்னிக்கலாக ஹோம் தியேட்டர் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். இன்னும் நீங்கள் அந்த தியேட்டரோட டூரும் இந்த மூவியோட சவுண்ட் மிக்சிங் வீடியோவும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட ஒரு டீம் இருக்காங்க. ஏற்கனவே இவங்களோட ஒரு வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், தியேட்டர் வீடியோஸில். மிஸ்டர் கோகுல், ஹை ப்ரோ. மிஸ்டர் தீனா. ஸோ இந்த டீம் தான் இந்த ஹோம் தியேட்டருக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் செட்டப்பே வந்து இவங்க பண்ணது தான். அப்போ அவ்வளோ பெரிய தியேட்டருக்கும் இவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு வீட்டில் இருக்கிற தியேட்டருக்கும் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போது தியேட்டரை விட இதில் நிறையா விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இதுக்கு முன்னாடி தியேட்டருக்குள்ளே எங்களை கூப்பிட்டு போய் இது வரைக்கும் யாரும் பார்க்காத நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு காமிச்சிங்க. ஸோ இப்போ ஒரு ஹோம் தியேட்டர், முக்கியமாக நிறைய பேர் வீட்டில் ஒரு தியேட்டர் ஃபீல்டில் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல இன்புட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தியேட்டர் ஆடியோ அண்ட் ஹோம் ஆடியோ, இந்த ரெண்டுக்கும் டெக்னிக்கலாக என்ன டிஃப்ரென்ஸ்? தியேட்டர் ஆடியோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாஸ் க்ரௌட் அட்ரஸ் பண்ணுற இடம். சரி, நீங்கள் ஹோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாகவே அது ஹோம்ங்கும் போது வந்து ஒரு பர்சனலைஸ் ஸ்பேஸ், ஒரு ஃபேமிலியோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பர்சனலைஸ் ஸ்பேஸ்க்குள்ளே வருது. ஸோ இவங்களோட கன்வீனியன்ஸில் தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் டிசைன் ஃபேக்டர்ஸ்லேருந்து எல்லாமே மாறும். அண்ட் தியேட்டர்ஸ்னு போகும்போது வந்து தியேட்டரோட சைஸும் வந்து மேசிவாக இருக்கும். ஸோ பெரிய சைஸு, அதோட ஸ்பீக்கரோட வாட்டேஜ்லேருந்து எல்லாமே ஹையராக இருக்கும். இங்கே ஸ்பீக்கரோட வாட்டேஜ் எல்லாம் கம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ஹோமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸுங்கிறதுனால சின்ன சவுண்ட்ஸ் கூட வந்து நம்மளால் கிளியராக கேட்க முடியும். சின்ன சவுண்ட்ஸை கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சின்ன தப்புனாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஹோமுங்கும் போது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸை விட வந்து இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸில் இருக்கிற காம்பனன்ட்ஸோட எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹையர் கிரேட் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஓகே, இப்போ தியேட்டர் அப்படின்னு இருக்கும்போது லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாஸான ஒரு க்ரௌட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அப்போ நம்ம அங்கே பேசும்போது என்ன பண்ணோம், அந்த டியூனுங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், பட் எல்லாருக்கும் காமனாக என்ன கரெக்டாக இருக்குமோ அதுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து ஹோம். அப்போது கண்டிப்பாக இந்த தேட்டரை ஓன் பண்ணுறவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்போ அதை விட இதில் கொஞ்சம் கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதோட டியூனு அண்ட் தென் கேலிப்ரேஷன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ தேட்டரை விட இதில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மெனக்கடணும் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அதுக்குரிய ஸ்பேஸும் இதில் இருக்குமா இந்த டெக்னாலஜியில்? டிபெண்ட்ஸ். ஸோ ஏவி ரிசீவர்ஸ்னு சொல்லுவாங்க, ஏவி ரிசீவர்ஸ், ஏவி ப்ராசஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹோமில். அதில் என்ன ஏவி ரிசீவர்ஸ் போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதில் ஃப்ரீடம் ஆஃப் கேலிப்ரேஷன் உண்டு. ஓகே. இப்போ ஒரு ஹோம் ஆடியோ அப்படின்னா இதில் இத்தனை பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கும் அப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேர் அவ்வளோதான் பாசிபிளா, இல்லை ஒரு 10 பேர் 15 பேர் கூட பாசிபிள்? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ரூம் தான். எவ்வளோ பெரிய ரூம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ரூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சீட்டிங், அந்த சீட்டிங்லேயும் வந்துட்டு நம்ம நார்மல் சீட்ஸ் போக போகிறோமா, ரெக்லைனர்ஸ் போக போகிறோமா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சீட்ஸ் வந்து கணக்கு வைக்க போகிறோம். இதில் அதுக்கப்புறம் தான் வந்து சீட்டோட ரேம்ப்பு எல்லாமே, அதை பற்றின டீட்டெயில்டு வந்து நம்ம பேசலாம், அடுத்தடுத்து பேசிக்கலாம். இப்போ இந்த ஹோம் ஆடியோ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா ப்ரோ? லைக் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ரூமில் இருக்கிறோம், சம்டைம் ஹாலில் கூட செட்டப் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக? இல்லை, கண்டிப்பாக ஹோம் ஆடியோன்னு போகிறப்ப ஈவன் சவுண்ட் பாரே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அது ஹோம் ஆடியோ கேட்டகரியில் தான் வரும். ஸோ எங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மாறும். இப்போ எப்படின்னா லிவிங் ரூம்லேயுமே வந்து நம்ம 5.1 ஆடியோ பண்ண முடியும், டெடிகேட்டட் ரூம்லேயுமே நம்ம 5.1 ஆடியோ பண்ண முடியும். பட் லிவிங் ரூமில் பண்ணுறதுக்கும் டெடிகேட்டட் ரூமில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா, லிவிங் ரூமில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நீங்கள் அந்த பிரைட்னஸ் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ டெடிகேட்டட் ரூமில் வந்து உங்களுக்கு அந்த தியேட்டர் ஃபீலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸ்டீரியோ பண்ணலாம், லிவிங் ரூமில் வந்து ஸ்டீரியோ செட்டப் மட்டும் கேட்பாங்க. ஸோ ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஸோ டெடிகேட்டட் ரூமில் வந்து 5.1லேருந்து அட்மாஸ் வரைக்கும் பண்ணலாம். ஓகே. இப்போது இந்த ரூமில் வந்து அட்மாஸே வந்து இந்த நீங்கள் ரூமில் வந்து அட்மாஸ் பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கு. இப்போ லிவிங் ரூம்லேயும் இந்த மாதிரி அட்மாஸ் ஏதாவது பண்ண முடியுமா? லிவிங் ரூமில் பண்ணலாம், பட் அந்த இந்த டெடிகேட்டட் ரூமில் பண்ணுற எஃபெக்டிவ்னஸ் வருமானா வராது. இப்போ நீங்கள் சவுண்ட் பார்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் வந்து சீலிங்கில் போய் ரெஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஆடியோ உங்களுக்கு இமர்சிவாக கிடைக்கும்னு சொல்லி அட்மாஸ் சவுண்ட் பார்னே தான் சேலே பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக வந்து தியரியாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சவுண்ட் பார்க்கு மேலேயே வந்து ஒரு 2 ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ ரூஃபில் போய் அது ஒரு டைரக்டிவிட்டியில் இருக்கும், ரூஃபில் ஹிட் ஆகி உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆகி உங்கள் சீட்டிங் பொசிஷனை நோக்கி வரும்னு சொல்லி தான் தியரி ஆக்சுவலாக. பட் அது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுனா, ஃபிசிக்கலாக ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு ஓவர் த ஹெட் இருந்து அட்மாஸ்ஃபியர் தரது மாதிரி தருமானா தராது. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஸ்பீக்கர்ஸ் வச்சு பண்ணுறது நீங்கள் டெடிகேட்டட் ரூமில் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் தியேட்டர் செட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீட்டில் என்ன சைஸில் நமக்கு ரூம் இருக்கும்? எஸ், சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெடிகேட்டட் ரூமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அட்மாஸ் பண்ணணும். டெடிகேட்டட் ரூம் போயிட்டாலே மோஸ்ட்லி 7.1 பண்ணுறதெல்லாம் இப்போ ரேர் ஆயிடுச்சு. இப்போ அட்மாஸ்ன்றது ஓடிடிலே நிறைய கண்டென்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அட்மாஸ் தான் போகிறாங்க. ஸோ அப்படின்றப்ப எப்படி ஆகுனா, அது 360 டிகிரி சவுண்ட்ஸ் வரும். ஸோ அது லெஃப்ட் டு ரைட் எல்லாமே ட்ராவல் ஆகும்போது அதுக்கான அந்த சைஸ் கிரிட்டேரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் டைமென்ஷன் எப்படின்னா, வித்து என்னவோ உங்கள் ரூமோட வித்து என்னவோ இன்ட்டு 1.5 1.5 மடங்கு அதை விட அதிகமாக இருக்கணும் லென்த். இஃப் சப்போஸ் 10 ஃபீட் வித்து இருக்குது அப்படின்னா 10x15 இருக்கணும். இருந்தால் பெர்ஃபெக்ட் சைஸு. இதில் சரி ஓகே 10x16 இருக்குன்னா மேட்சபிள், ஓகே பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பராக அந்த சைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த அட்மாஸோட ஃபீல் வந்து ஸ்பீக்கர் பொசிஷனிங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக அமையும் வீட்டுக்கு. ஓகே. அப்போ மினிமம் ரெக்யர்மெண்ட், இப்போது பட்ஜெட்டில் ஒரு வீடு இருக்குது, அதில் இந்த தேட்டருங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்கும். அப்போது மினிமமாக இந்த சைஸ் இருந்தால் ஒரு ப்ராப்பரான செட்டப் பண்ணலாம் அப்படின்னா? சார் நான் இப்போ சொன்ன சைஸே பண்ணலாம். 10x15 வந்து 10x15 கொஞ்சம் அதிகம் தான். 10x15 அது. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த பெட்ரூம் சைஸ் வந்து எங்களை பெட்ரூமை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு தான் வருது. ஸோ பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x15 இல்லைன்னா 10x13 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 10x13 இருக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த ப்ராப்பரான அவுட்புட் வருமானா நல்லா இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ராப்பர் டைமென்ஷன் கிடையாது. ஸோ அதனால் பட் 10x13 இருந்தால் கூட பண்ணலாம். எனக்கு கேட்டால் 8x12 இருந்தால் டீசெண்டானது. டிவி வச்சு பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ஷன் போகிறத விட டிவி வச்சு பண்ணோன்னா ஸ்டீரியோ செட்டப்லேயே பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸ்டீரியோ செட்டப் வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கில் பண்ணால் சூப்பராக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும்.
நல்லாவும் இருக்கும் சின்ன ரூமுக்கு. ஓகே ஃபைன். இப்போ இன்னொன்று நம்ம ஹோம் தேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆஃப் த செல்ஃபாக நானே ஒரு கடையில் போய் ஹோம் தேட்டர் வாங்க போகிறேன் அப்படின்னா ரெடிமேடாக நமக்கு நிறையா பிராண்ட்ஸ் கிடைக்கிது. ரைட் ஃப்ரம் நீங்கள் பாஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக? இப்போ நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சோனி வாட்டவர் நிறைய இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஏவி ரிசீவர்ஸ் போட்டு ப்ராசஸர் மூலமாக உங்களுக்கு வந்து துருவாகி போகாது. எனிதிங் இந்த சப்வூஃபர்லேருந்தே உங்களுக்கு ட்ரைவ் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகும்னா 5.1 தான். 5.1ன்றது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் சேனலாக வருதுன்னா வராது. இப்போ நான் ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அந்த செட்டப்பில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சேனல்ஸுமே ஒர்க் ஆகிற மாதிரியே இருக்கும். யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக 5.1 கண்டென்ட்ஸ் வருது. பட் கொஞ்சம் பழைய கண்டென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஸ்டீரியோ மட்டும்தான் யூடியூப்பில் வரும். ஸோ அப்போ வந்து ப்ரொஃபஷனல் செட்டப்பாக இருந்தது அப்படின்னா ஸ்டீரியோனா ப்ராப்பர் ஸ்டீரியோ லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் அந்த வாட்டவர் சோனியோ வாட்டவர் அது இருந்தால் அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு சரௌண்ட் எல்லாமே கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து இப்போ 5.1 வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. எல்லா இடத்துலையுமே பாட்டு ஓடும். 5.1 அப்படி ஓடக்கூடாது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்னா சரௌண்டுக்கு மட்டும்தான் இருக்கணும். பட் அது வந்து பாட்டு எக்ஸ்டெண்டட் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளூடூத்தில் எதாவது ப்ளே பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஸ்பீக்கர்லையுமே உங்களுக்கு ஆடியோ வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் அது ப்ராப்பர் 5.1 கிடையாது. ஸோ எனிதிங் ப்ராசஸர் போட்டு நம்ம பண்ணுறது ப்ராப்பராக இருக்கும். ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ஒரு ஹோம் தேட்டரில் இந்த ஸ்பீக்கரோட செட்டப் ஓகே இப்போ நீங்கள் அட்மாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு ஹோம் தேட்டர்னா இத்தனை ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் சார்? அப்படி இல்லை. அதுவுமே அகைன் அந்த டைமென்ஷன்ஸ்குள்ளே தான் வரும். அண்ட் தென் அவங்களோட எத்தனை பேர் வந்து ப்ரிஃபரபுளாக அவங்க வீட்டில் பார்ப்பாங்கன்றது ஒன்று இருக்குது. இப்போ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நான் வந்து சரௌண்ட்ஸ் 2 ஸ்பீக்கர் டிசைன் பண்ணேன். அப்புறம் லேட்டராக வந்து என்னாச்சுன்னா அவங்க 4 மெம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரோ தான் லாஸ்ட் ரோ தான் ப்ரிஃபரபுளாக இருந்தது. ஸோ நல்ல ரூம் சைஸ் இது. ஸோ ஒரு ரோ தான் பார்க்க போகிறான்றப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும். இன்னும் அகைன் இதுலேயே லென்த் இன்னும் கொஞ்சம் பெருசாக போச்சு வித்து அகலமாக போகுது அப்படின்றப்ப மேண்டேட்ரியாக நான் 2 ஸ்பீக்கர் சரௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த சைஸை பொறுத்து தான் வந்து ஸ்பீக்கர் குவான்டிட்டியும் வரும். பட் கான்ஃபிகரேஷனாக வந்து 13.2 வரைக்கும் நம்ம அட்மாஸ் பண்ண முடியும் வீட்டுக்கு. எஸ் வீட்டுக்கு வரணும். இங்கே பண்ணியிருக்கிறதே வந்து 11.1. 11.1ங்கிறத நம்ம எப்படி ஈவன் சொல்கிறோம்? ஒன் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ ஓகே. ஸோ 11 ஸ்பீக்கர்ஸ்ங்கிறது இன்க்ளூடிங் அட்மாஸ் செய்து நீங்கள் எஸ் 11 ஸ்பீக்கர்ன்றது எல்சிஆர் 3 ஸ்பீக்கர் வந்துடுது. ஸோ சரௌண்ட் வந்து 4 நம்பர். ஸோ 3 + 4 7 ப்ளஸ் சீலிங்கில் 4. ஸோ 7 + 4 11. ஸோ 11.2ன்றது 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி 2 சப்வூஃபர்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்டரியாக ரெக்கயர்டாக இருக்குன்னு தான் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து லெஃப்ட் சிக்னலையும் ரைட் சிக்னலையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குமே தவிர பட் பவரில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னா பெரிய டிஃப்ரென்ஸ் நோட்டபுளாக இருக்காது. ஸோ சிங்கிளில் பண்ணும்போது என்ன ஆகுனா ஏன்னா 360 டிகிரி தான் உங்களுக்கு சப்வூஃபர். ஸோ அப்படின்றப்ப அது வந்து என்டையர் ரூம் ஆம்பியன்ஸை கவர் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் சின்ன ஏரியாஸ் தான். இதில் 2 போடணும் அப்படின்றது வந்து அதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பிரித்து தருமே தவிர மற்றபடி சிக்னலாக இது வந்து ஒரே இதுலேயே லெஃப்ட் ரைட் சிக்னல் வரப்போகுது. 360ன்றதுனால உங்களுக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அது ஒரு காஸ்ட்டும் கம்மியாகும். 2 போகிற இடத்துல 1 தான் போடுறோம் அப்படின்றப்ப அது கம்மியாகும். ஓகே. ஸோ இன்கேஸ் இப்போ ஒரு சிலர் வந்து இதை தேட்டர் கம் பெட்ரூமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சோஃபா மாதிரி செட்டப் இல்லாமல் ஒரு பெட்டு செட்டப்பே இருக்குது. இல்லை பெட்ரூம்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். அப்படியா? இதே மாதிரி செட்டப்பே பண்ண முடியும்? பெட்ரூம்லேயே பண்ணலாம். அப்படியா? பெட்ரூமில் பண்ணலாம். பெட்ரூமில் எப்படின்னா இப்போ நான் இங்கே டெடிக்கேட்டடாக அக்கோஸ்டிக் வந்து இங்கே பண்ணி ஒரு வாலாகவே எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. பெட்ரூமில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பெரிய ஹைரைஸ் விண்டோ இருக்கும். ஸோ விண்டோக்கு ஃபுல்லாக திக் கர்டைன் போட்டு நான் ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டெடிக்கேட்டட் இன்வால் ஸ்பீக்கர் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது இன்வால் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாமல் ஆன்வால் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி பெட்ரூம்லேயே நம்ம பண்ணணும்னா பண்ணலாம். மினிமல் அக்கோஸ்டிக்ஸ் வந்து பண்ணணும். ஸோ எதுக்காக அங்கே ஆன்வால் சொல்கிறேன் அப்படின்னா ஆன்வால் அண்ட் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் வந்து டெடிக்கேட்டட் ரூமில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. த டிசைன்ஸ் ஃபார் நான் அக்கோஸ்டிக்கலி ட்ரீட்டட் ரூம்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு அந்த எக்கோ அந்த மாதிரி பெருசாக வந்து அதில் வர வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டிசைனே பண்ணியிருப்பாங்க ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கில். ஸோ ஃப்ளோர் ஸ்டாண்டிங் வச்சுட்டு எதர் டிவியாக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரீனே போடணுன்னாலும் மோட்டரைஸ்டு ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ளோர் ரைசிங் ஸ்க்ரீன் இருக்குது. ஃப்ளோர் ரைசிங் ஸ்க்ரீன்னா அந்த டேபிள்லேருந்து அப்படியே மேலே டேபிள்லேயே வந்து அது ஒரு கிட்டு தான். நீங்கள் எனி டேபிள் இருந்தது அப்படின்னா அதில் கஸ்டமைசேஷன் பண்ணிவிட்டு கிட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இப்போ அது அல்ட்ரா ஷார்ட்டோ ப்ரொஜெக்டர் வைப்போம். இப்போ வந்து
150 இன்ச்சஸ் டயகனல் வரைக்கும் கவர் பண்ணுறதுக்கு ஈவன் பென்க்யூலேயே இருக்குது. பென்க்யூ ப்ரொஜெக்டர்லேயே வந்து 150 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 150 இன்ச்சஸ்னால் உங்களுக்கு ஒரு 13 ஃபீட் எனக்கு வித்து இருந்தால் போதும் ரூமோட வித்து. ஸோ 150 வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஆடியோ பண்ணுறோம் அப்படின்னாலுமே இந்த இன்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக இந்த அக்கோஸ்டிக் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா தேட்ரு அப்படிங்கிறப்போ அது கமர்ஷியல் பில்டிங். பட் இது வீடு அப்படிங்கிறப்ப பக்கத்தில் வீடு இருக்குது, கீழே ஒரு ரூம் இருக்குது. அப்போ இங்கே பார்க்குறது வெளியில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வெளியில் நடக்கிறது உள்ளே கேட்கக்கூடாது. ஸோ அப்போது அந்த இன்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த ஒரு தேட்டருக்கு நம்ம எப்படி நீங்கள் இன்சுலேட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே கூட அக்கோஸ்டிக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அப்போ கூட சொன்னது தான் தேட்டர் வந்து லார்ஜ் வால்யூம். ஸோ அங்கே வந்து உள்ள ஆடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விதம் மட்டும்தான் அக்கோஸ்டிக் பண்ணுவாங்க. ஐசோலேட் வந்து அங்கே பண்ண மாட்டாங்க. வெளியில் வந்து கேட்கும், நீங்கள் கேன்டீன் ஏரியா போனீங்கனாலும் கேட்கும். ஸோ அந்த மாதிரி லீக்கேஜ் இருக்க தான் செய்யும். பட் உள்ளே வந்து ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் த சேம் வைஸ் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பண்ணலாம், ஐசோலேட்டும் பண்ணலாம். என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா உள்ளே இருக்கிற எக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பேர் ரூமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிஃபோர் அக்கோஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெடிகேட்டட் ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம பேசி பார்த்தாலோ இல்லை ஜஸ்ட் ஒரு கிளாப் பண்ணி பார்த்தீங்கனாலோ அது எத்தனை தடவை உங்களுக்கு ரிவர்பரேஷன் சவுண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுமே அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து உள்ளே கொடுப்போம். இது வந்து ஐசோலேட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற ஆடியோவை நீங்கள் என்ன பவர் வச்சிங்கனாலும் வந்து உள்ள அப்சார்ப்ஷன் சப்வூஃபரோ வாட்டெவர் ஒரு சப்பு ஹெவி பேஸ் ஒன்று வருது அப்படின்னா அது வந்து உள்ளே ட்ராவல் ஆகக்கூடாது, அது டக்குன்னு அப்சர்வ் பண்ணணும் உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்சார்ப்ஷன் லேயர்ஸ் வச்சு நம்ம ஹோம் தேட்டர் ட்ரீட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி நீங்கள் கேட்ட மாதிரி கீழேயும் ஒரு லிவிங் ரூமோ வாட்டெவர் இருக்கும், பக்கத்து வீடு இருக்கும், அப்பார்ட்மெண்ட்னா பக்கத்து வீடு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இப்போ எந்த லேயர்ஸ் வந்து தேவைப்படுது, இப்போ சைடு வாலும் 2 காமன் வாலாக இன்னொரு ரூமுக்கு அட்டாச்சாக இருக்குது, பெட்ரூம் இருக்குது சைடில் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வாலை மட்டுமே நம்ம ஐசோலேட் பண்ணி கொடுப்போம். என்டையர் ரூமையுமே பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் வால் மட்டும் பண்ணலாம், ஃப்ளோர் மட்டும் பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ இந்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ளோர் மட்டும் பண்ணியிருக்கோம். ஏன்னா கீழே வந்து லிவிங் ரூம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ட்ராவல் ஆகக்கூடாதுன்னு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் கீழே வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ ஐசோலேட்னா அங்கே என்ன பண்ணுவீங்க, அது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? சார் அது ஒரு விதமான டேம்பிங் ஷீட் இருக்கு இல்லையா, இப்போ காரில் பண்ணுறோம். ஸோ சிமிலர் அதே மாதிரி தான், கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் அதை வந்து ஃபுல்லாக வந்து என்டையர் ஃப்ளோருமே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ரெக்லைனருக்கான ரேம்பிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உடன் ஃப்ளோர் ரேம்பிங் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா 16 ஃபீட் வித்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்து இருக்கிறத சிவிலில் பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ பீம் இல்லை அப்படின்னா அவங்களும் அதை சிவிலில் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்படின்ற இடத்துல நான் வந்து உடன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயுமே எப்படின்னா கீழே வந்து ஐசோலேட் பண்ணியாச்சு, ரப்பர் மெட்டீரியல்ஸ் வச்சு ஐசோலேட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஈவன் இந்த பிளாட்ஃபார்முக்கும் அந்த ரப்பருக்கும் இன்பிட்வீனுமே பார்த்திங்கன்னா ஒரு 8 mm ரப்பர் சப்போர்ட் வந்து அங்கே கொடுத்துருப்போம். ஸோ ஏர் கேப் இருக்கும். ஸோ ஏன்னா சப்வூஃபர் வந்து உங்களுக்கு ஹிட் அடிக்கும்போது இது வைப்ரேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த ரப்பர் சப்போர்ட் கொடுத்துருப்போம். அண்ட் தென் இந்த ரேம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராக் வூல் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு டைட்டாக வெயிட்லெஸ்ஸாக டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணியிருப்போம். இது ஆல்மோஸ்ட் சிவில் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இந்த வாலில் இருக்கிற இந்த அக்கோஸ்டிக்ஸ், எஸ். ஸோ அது என்ன மாதிரி லேயர்ஸ் வந்து அதுக்கு பண்ணியிருப்பீங்க? ஓகே. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பண்ணியிருக்கிற லேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து இந்த பைசன் போர்டுன்ற லேயர் மட்டும் நம்ம பண்ணலை. ஸோ பைசன் போர்டு லேயர் பண்ணாமல் இந்த எம்எல்வி லேயரும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரப்பர் சப்போர்ட் ஃபார் 8 mm ரப்பர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ப்ளை ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கோம், எங்கெங்கே ப்ளை சப்போர்ட்ஸ் வேணுன்றது எடுக்கிறதுக்காக. ஸோ இங்கே சாலிட் வுட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ளையே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளைஸ் வந்து 16 mm ப்ளை கொடுத்துருக்கோம் இங்கே சப்போர்ட்டுக்கு. ஸோ அது போக இந்த உட்வல் போர்டு கொடுத்துருக்கோம். இங்கே 15 mm உட்வல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உட்வல் போர்டு அண்ட் தென் வந்து கிரிப்பருக்கு மேலே ஃபோமுக்கு மேலே இது வந்து 32 டென்சிட்டி ஃபோம் இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஃபேப்ரிக் ஃபினிஷ். ப்ரோ, இப்போது இங்கே இருக்கிற ஸ்பீக்கரோட அரேஞ்ச்மெண்ட்ஸு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே. நம்ம இப்போ பேசுனது தான் ஸ்பீக்கர் பொசிஷன்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து என்ன பிராண்டு நீங்கள் கேட்குறேன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே என்டையர் ஹார்மன் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. JBL சிந்தசிஸ்ன்ற சீரியஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.
ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஏர்கேம் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே வால்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே வரல, எல்லாமே உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கரை என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக? ஸோ இது எல்லாமே வந்து இன்வால்வ் சீரீஸில் வரும். ஸோ இன்வால்வ் செக்மெண்ட். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் லெவல்லையே வந்துடும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு கிரில் மட்டும்தான் வரும். கிரில்லை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் பொசிஷன் வந்து ஃபேப்ரிக் லெவல்லையே ஃபினிஷ் ஆகிரும். ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ தெரியுதுங்களா உங்களுக்கு, அது வந்து ஒரு இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் மாதிரி வந்துடும். நமக்கு வந்து அக்கோஸ்டிக் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் மட்டும் பண்ணுவோம். இதோட கட் அவுட் சைஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஃப்ரேம் மட்டும் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இது போய் லாக் ஆகிக்கும். ஸோ இது வந்து இன்வால்வ் டைப். ஓகே. ஸோ இது போக ஆன்வால் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்வால் ஸ்பீக்கர்ஸ் என்னென்னா இந்த இடத்துல அந்த கட் அவுட் தரமாட்டோம், ப்ளை சப்போர்ட் கொடுத்துருவோம். ப்ளை சப்போர்ட்லேருந்து நீங்கள் அதோட ஃபிட்டிங்ஸ் இருக்கும், எதர் ஹூக் மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து லிஃப்ட் பண்ணி மாட்டுற மாதிரி ப்ராக்கெட்ஸோடு வரும். ஸோ அதெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி மாட்டுவோம், நம்ம நார்மலாக ஆணி அடிச்சு தொங்க வரும். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் தான் ஆன்வால் ஸ்பீக்கர்ஸில் வரும். ஸோ இது 2 செக்மெண்ட் வந்து சரௌண்டை பொறுத்த வரைக்கும் வரும். இப்போ இது ரெண்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? எது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இன்வால்வ்லேயுமே வந்து லோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சேம் கைண்ட் ஆன்வால்லையுமே இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆன்வால் போயிட்டா இப்படி இருக்கும், இன்வால்வ் போயிட்டா இப்படி இருக்கும்னு கிடையாது. இன்வால்லையுமே வந்து லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது நிறைய. ஓகே. இப்போ நீங்கள் ஆன்வாலில் கூட இவ்வளோ காம்பேக்டாக ஸ்பீக்கர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எஸ் இருக்குது. காம்பேக்டாக இருக்குது. டெப்த்து மட்டும் உங்களுக்கு ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த டெப்த்து எடுக்காது. ஓகே. ஸோ இது ஈஸியாக வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டப்புமே வந்து உட்காந்துரும். ஓகே. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ள ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா? இல்லை இது எப்படி போய் உட்காந்துருக்கோம்? இல்லை நம்ம அக்கோஸ்டிக் லேயர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து வெறும் கட் அவுட் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த கட் அவுட் டைமென்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கட் அவுட் டைமென்ஷனாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உள்ளே உட்காந்தோடனே அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லாக்கிங் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த ஸ்பீக்கரோட பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளோட சீட்டிங் வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போது சீட்டிங் அந்த பக்கம் இருக்குது, பட் ஆடியோ வந்து ஃபோக்கஸ் டு இந்த சைடில் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது எப்படி அந்த ஆடியோ போய் ரீச் ஆகும் ஆக்சுவலாக? ஓகே. இங்கே வந்து நம்ம இந்த ரூம் டைமென்ஷனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஒவ்வொரு சரவுண்ட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஸ்பீக்கரோட பார்த்தீங்கன்னா டூயல் 5.25 இன்ச்சஸ் எல்எஃப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எல்எஃபோட டைரக்டிவிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒய்டராக கவர் பண்ணும். ஸோ இது வந்து ஒய்டர் கவரேஜ் ஏரியா கிடைக்கும். அண்ட் தென் இந்த ஹெச்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்எஃபோட டிசைனே தெரியும் உங்களுக்கு. க்ளோஸராக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃபோட டிசைன் வந்து ஹெச்எஃபோட த்ரோ வந்து உங்களுக்கு சீட்டிங் பொசிஷனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஹெச்எஃப்ங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி சொல்கிறீங்க, which is ட்வீட்டர் மாதிரி. எஸ். ஸோ அந்த ஹெச்எஃப் வந்து உங்களுக்கு சீட்டிங் பொசிஷனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நேரோ டைரக்டிவிட்டியாக த்ரோ பண்ணும் ஹெச்எஃப். எல்எஃப் வந்து ஒய்டராக கவர் பண்ணும். ஸோ அது வந்து இதுவும் ஈவனாக கவர் பண்ணுற மாதிரி பொசிஷனில் தான் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு இந்த வால் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு லென்த் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு லேயர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் இன்னொரு சீட்டிங் இங்கே இருந்தால் தான் அது பெனிஃபிட். இன்னொரு சீட்டிங் இருந்தால் பண்ணிப்போம். இந்த கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா அவங்க ஃபேமிலியாக 3 to 4 மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க, ஒரு ரோ போதும்னாங்க. ஸோ அதுவுமே வந்து ஈவன் ரேம்பிங்கே வேணான்னாங்க. நாங்கள் ஒரு ரோ கொடுத்தோம். ஏன்னா ஈவன் நாளைக்கு ஒரு கெஸ்ட் யாராவது வரும்போது பார்க்குறாங்கன்னா முன்னாடி ஏதாவது பீன் பேக்ஸ் வாட்டவர் ஏதாவது போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் ஒரு ரேம்பிங் மட்டும் நான் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இதே சரவுண்ட் ஸ்பீக்கர் தான் நமக்கு பேக்லேயும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சேம் ஸ்பீக்கர் தான்? சேம் ஸ்பீக்கர், சேம் மாடல். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது மொத்தம் 3 மாடல் தான். ஓகே. எல்சிஆர் ஒரே மாடலு. ஸோ சரவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாடல், சீலிங் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒரு மாடல். ஓகே. இப்போ சீலிங் வந்து அட்மாஸ்க்காக கொடுத்துருக்குறோம். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் மேலே இருக்கிறத நம்மளால் பார்க்குறோம். இப்போ நம்ம ரூஃபில் பார்க்குற ஸ்பீக்கர்ஸ் வந்து ரவுண்டாக இருக்குது. அது ஆனால் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி ஒரு டிரைவராக இல்லை, பட் ஒன்லி ஹெச்எஃப் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ரூஃபுக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்குமா? இல்லை, ஹெச்எஃப் எல்எஃப் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எல்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 6.5 இன்ச்சஸ் எல்எஃப் இது. ஓகே. ஓகே. ஸோ இதுவுமே ஹெச்எஃப் சேம் அந்த டைரக்டிவிட்டி பேஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சீட்டிங் பொசிஷனை பார்த்துருக்கு. அண்ட் தென் அந்த மிட் ஏரியாவையும் பார்த்துருக்கு. நம்ம ஸ்வீட் ஸ்பாட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பார்த்தும் நம்ம வந்து பொசிஷன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு 4 நம்பர் வச்சுருக்கீங்க. எஸ். ஓகே, ஃபைன். இப்போ எல்சிஆர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் இருக்குது. ஐ திங்க் எல்சிஆர் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. டேரெக்டாக வாலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? இப்போ நம்ம தேட்டரில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிஃப்ளெக்டிவ் டைப்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெக் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு இருக்கா? ஸோ
நீங்கள் ஸ்க்ரீன்னு போகிறப்பயே ஸ்க்ரீனில் வந்து அந்த ரெஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெக்கில் கெயின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1.2 கெயின், 1.4 கெயின்னு. இது வந்து 1.4 கெயின்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அண்ட் சில்வர் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். ஸோ சில்வர்ன்றது ஹோம் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஎல்ஆர் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க, ஆம்பியன்ட் லைட் ரிஜெக்ஷன் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அது வந்து லிவிங் ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கும் சில்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்கள் சில்வர் அண்ட் தென் கெயின் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அகெயின் நம்ம இங்கே லேசர் ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ஸோ லேசர் ப்ரொஜெக்டர்ன்றப்போ 1.4 கெயின் மேட் ஒயிட் ஸ்க்ரீனே போட்டிங்கனாலே நல்ல பிரைட்னஸ் இருக்கும். நம்ம அகெயின் சில்வர் அண்ட் தென் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப பிரைட்னஸ் தான் ஆகுமே தவிர அது ஸ்பெசிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து திருப்திப்படுத்துமானா படுத்தாது. ஸோ அதனால் நம்ம இங்கே ஒயிட் அண்ட் லேசர் போயிருக்கோம். ஓகே, ஃபைன். இப்போ இதோட சைஸு, இப்போ ரூம் சைஸை பொறுத்து தான் இந்த ஸ்க்ரீனோட சைஸ் இருக்கா, இல்லை ப்ரொஜெக்டருக்குன்னு ஏதாவது லிமிட் இருக்கா? ரூம் சைஸும் மேட்டர் அண்ட் தென் ப்ரொஜெக்டர் சூஸ் பண்ணுறதும் ஒரு மேட்ரு இருக்குது. இப்போ நம்ம லேசர் அந்த மாதிரி போயிட்டோம், ட்ரூ லேசர் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அதோட த்ரோ டிஸ்டன்ஸ் வந்து நார்மல் லேம்ப் ப்ரொஜெக்டரை விட அடிஷ்னலாக தேவைப்படும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஜெக்டர் பொசிஷனே வந்து லாஸ்ட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இதுக்கான மேக்ஸிமம் சைஸு இது இந்த சைஸ் தான் நம்மளால் ஆக்குபை பண்ண முடியும். அதனால் இது வந்து 180 இன்ச்சஸ் டயகனல் 16:9 ரேஷியோ படி. ஓகே, இப்போ நம்ம தேட்டர்லலாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கர்வ்டாக ஸ்க்ரீனை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஹோம் தேட்டரில் அப்படி இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, கர்வ்டுமே இருக்குது ஹோம் செக்மெண்ட்டில். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கர்வ்டு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃபார் ஹோம் செக்மெண்ட்டுக்கு. ஓகே, பக்கத்தில் உட்காந்து பார்க்குறேன். சில கண்டென்ட்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும். அது எப்படின்னா கர்வ்டு வந்து எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கார்னரில் உட்காந்து நீங்கள் தேட்டரில் வந்து எதுக்குன்னா கார்னரில் உட்காந்து பார்க்கும்போது கிளியர் வியூ இருக்கணுன்றதுக்காக அந்த சைடு கார்னரை கவர் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபார்மெட்டு. ஹோமுக்கு வந்து இப்போ டிசைன்ஸாக இருக்குது, எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. பட் என்னென்னா நான் ப்ரிஃபரபுளாக ஃப்ளாட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கர்வ்டை விட வந்து ஃப்ளாட் வந்து நல்லாயிருக்கும் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. கர்வ்டு வந்து சில கண்டென்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீனை எடுத்துட்டோம். ஸோ வாலில் எல்சிஆர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ கிட்டத்தட்ட நம்ம சரௌண்டில் பார்த்த அதே மாதிரி வேர்ட்டிகலாக தான் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? யூஸ்வலாக வந்து சென்டர் வந்து ஹரிசானலாக கொடுப்பாங்க, ஏன்னா ஒரு ஒய்டராக வாய்ஸ் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இங்கே வெர்டிகலாக தான் வச்சுருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? இல்லை, சென்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக யூஸ்வலாக வரும். எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸில் வரும். அதோட ஹெச்எஃப் டைரக்டிவிட்டியுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பொசிஷன் பண்ணிங்கனாலே கொஞ்சம் லிஃப்டாக இருக்குது. ஏன்னா டிவிக்கு பாட்டமாகவோ இப்போ நான் ஸ்க்ரீனில் நான் ஆன்வால் அந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணேன்னா ஸ்க்ரீனுக்கு கீழே வைக்கும்போது அதோட டைரக்டிவிட்டி மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ த்ரோ அப்படி இருக்கணுன்றக்காக அது டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இன்வாலாக போகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா சரௌண்டில், ஸோ அந்த மாதிரி ஹெச்எஃபோட டைரக்டிவிட்டி இருக்காது. எல்லாமே ஸ்ட்ரெயிட் டு ஆடியன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம இப்படி பொசிஷன் பண்ணாலுமே இதை நீங்கள் ஈவன் ஹரிசாண்டலாக பண்ணாலுமே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இதோட பொசிஷனிங் இப்படி பண்ணிங்கன்னா பெட்டர் கவரேஜ் இருக்கும். அப்படியா? ஏன்னா எல்எஃபோட கவரேஜ்னு ஒரு ஆங்கிளிங் கொடுத்துருப்பாங்க 90x60 அப்படின்னு. ஸோ அந்த கவரேஜும் வந்து இதாகாது, கொலாப்ஸ் ஆகாமல் வரும். ஓகே ஓகே. ஸோ இது சென்ட்ரு. ஸோ எல்லுக்கும் ஆருக்கும் அதே தான், சேம் ஒரே மாடல் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதே 3 மாடல்ஸ் தான். எல்சிஆர் ஒரு மாடல், சரௌண்ட் ஒரு மாடல், சீலிங் ஒரு மாடல், ஒரே மாடல்ஸ். பட் சென்டருக்கு வந்து ஹெச்எஃபோட ஸ்பெக்கு வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லையா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வாய்ஸ் வந்து நமக்கு அங்கே தான் வரப்போகுது. அப்போ அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வந்து இதுக்கு ஒரு வேறு மாதிரி ஸ்பீக்கர் வச்சா பெட்டராக இருக்கும் அப்படி ஏதாவது இருக்குல்ல? ஆல்ரெடி இந்த மிக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ மிக்சிங்கில் வோக்கல்ஸ் பார்க்கும்போதே வோக்கல்ஸ் வந்து சென்டரில் வருதுன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க லெவல்ஸுமே செட் பண்ணியிருப்பாங்க. எனி கைண்ட் ஆஃப் ஸ்பீக்கர் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் தென் அகைன் நம்ம இங்கே கேலிப்ரேட் பண்ணும்போதும் சென்ட்ரலோட லெவலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அப்போ வந்து சாங்ஸில் வந்து உங்களுக்கு அந்த எல்எஃபோட பேஸ் இருக்கும். வோக்கல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சென்டரில் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேஷன்லேயே நம்ம வந்து லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, ரைட். இப்போது இது எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆம்ப், இப்போ நம்ம தேட்டரில் பார்த்தோம், ஒரு டிரைவர்ஸையும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்குன்னு தனித்தனி ஆம்ப்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க. இப்போ இந்த ஹோம் ஆடியோவில் அந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இங்கே ஏர்கேம் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஹார்மன் குரூப். நம்ம இங்கே ஜேபிஎல் சிந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவுமே ஹார்மன் குரூப் தான். ஸோ என்டையராக ஹார்மனோட ப்ராசஸிங் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையர் வந்து எமோட்டிவான்ற பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஒரு எல்சிஆர் அண்ட் சீலிங் ஸ்பீக்கர்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதில் சப்புக்குன்னு தனியாக ஒரு ஆம்ப் இருக்குமா? அது எப்படி டிரைவ் இல்லை, இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பவர்டு சப்வூஃபர் தான். ஸோ ஏவிஆர்லேருந்து உங்களுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ பவர்டு சப்வூஃபர் இன்பில்டாக வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் சப்வூஃபர்லேயே வந்துடும். இப்போ நம்ம இவ்வளோ செட்டப்பு எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் இன்புட் அப்படிங்கிறது ரியலி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆடியோவுக்கு நமக்கு அதோட அவுட்புட் எதிர்பார்க்கணுன்னா இன்புட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இதில் ப்ளே பண்ணுறோன்னா அஃப்கோர்ஸ் ஓடிடியிலேருந்து தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஓடிடியில் அட்மாஸ் ஃபைல் ஃபார்மேட்லேயும் அவைலபிள் இருக்குங்களா? ஆமாம் இருக்குது. ஸோ இப்போது அது ஒவ்வொரு படத்தை பொறுத்து, ஒரு கண்டென்ட்டை பொறுத்து பட் எல்லா ஓடிடி ப்ரொவைடர்ஸுமே வந்து அட்மாஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ப்ரைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஜியோ ஹாட்ஸ்டார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ திங்க் Z5 சோனிலையுமே வந்து பர்டிகுலர் கண்டென்ட்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஈவன் ஆப்பிள் டிவி ப்ளஸ்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் இருக்குது, அங்கேயும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போது நமக்கு தேட்டரில் இருக்கிற அட்மாஸ், இந்த மாதிரி ஹோம் ஆடியோவில் இருக்கிற அட்மாஸ், அதாவது ஓடிடி வழியாக வர்ற அட்மாஸ் ரெண்டும் சேம் குவாலிட்டி இருக்குமா? கிட்டத்தட்ட அதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஒரு சினிமாவுக்கு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனோட வேலை என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சேம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம முன்னாடி வீடியோவில் ஒரு ஸ்டூடியோவில் நம்ம மீட் பண்ணோம். அந்த ஸ்டூடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களே அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மிக்ஸ் இன்ஜினியரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படின்னா தியேட்ரிக்கலுக்குன்னு தனியாக அவுட் எடுப்பாங்க, ஓடிடிக்குன்னு தனியாக அவுட் எடுப்பாங்க. பட் மிக்ஸு ஒன்று தான். அவுட்டோட ஃபார்மேட்டு தான் மாறப்போகுது. அவ்வளோதான். ஸோ இதில் சரி, இப்போ தியேட்ரிக்கலுக்கு என்ன அவுட்புட் உங்களால் பார்க்க முடியுதோ அவ்வளோ பெரிய ரூமில் அதை இந்த ரூமில் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதுக்கேற்றாப்புல கெயினை வந்து அதில் அதுக்கேற்ற மாதிரி இது அப் அண்ட் டவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போ ஆடியோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக வீடியோவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ப்ரொஜெக்டர் நமக்கு பின்னாடி அங்கே ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த ப்ரொஜெக்டர் ஆக்சுவலாக என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடியே பேசியிருந்தோம். அதுலேயே நம்ம பேசியிருப்போம், லேம்ப்பு, லேசர்னு 2 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர் பேசியிருப்போம். ஸோ இங்கே ஹோம் சினிமாலேயுமே வந்து லேம்ப் ப்ரொஜெக்டர், லேசர் ப்ரொஜெக்டர் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே ப்ரிடாமினெண்ட்டாக எல்லாமே லேசருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது வந்து ஹோம்லேயுமே வந்து எல்லாமே லேசர் ப்ரொஜெக்டருக்கு மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதாவது சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து லேம்புக்கு வந்து இந்த லேம்ப்லேயுமே வந்து எல்இடி லேசர் இருக்குது, ஃபாஸ்பரஸ் லேசர் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஒரு ஃபாஸ்பரஸ் லேசர் தான், சோனியோடது 4K ப்ரொஜெக்டர். இதே மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது. பென்க்யூ இருக்காங்க, எப்சன் இருக்காங்க, ஆப்டமா இருக்காங்க. ஸோ மல்டிபிள் பிராண்ட்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு கலர். சரி, இப்போது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இது தான். ஸோ அது ஒவ்வொருத்தவங்ககிட்ட ஒன்று வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ரோவில் பேசும்போதே நம்ம சொன்னோம் ப்ரோ, இதில் ஒரு ஒரு தேட்டர் ஓனருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட்டாக உள்ளே வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்போ டியூனிங்கிறதும் இதில் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு தேட்டரை எப்படி டியூன் பண்ணுவீங்க ஆக்சுவலாக? சார், அப்பயே நம்ம பேசணும். ஏவி ரிசீவரில் வந்து ஒவ்வொரு ஏவி ரிசீவரும் ஒவ்வொரு கேலிப்ரேஷன் ஃபார்மேட்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஸோ பர்டிகுலராக ஏர்கேமில் வந்து டிராக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பேஸில் தான் ஒர்க் ஆகும். டிராக்குங்கிறது வந்து ஒரு டியூனிங் ப்ரொவைடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கேலிப்ரேஷன் ப்ரொவைடர். ஸோ அவங்களோட சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து இதே ரூமில் வந்து என்னால் வந்து மல்டிபிள் பாயிண்ட் ரெஃபரன்சஸ் எடுக்க முடியும். ஸோ ஒரு மைக்ரோஃபோனை நான் மல்டிபிள் பாயிண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயுமே வந்து ஒரு ஸ்வீப் நாய்ஸ் வந்து ப்ளே ஆகும். அந்த ஸ்வீப் நாய்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்பீக்கரோட என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டேட்டாவோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு 14 ஸோ இது வந்து 14, 20 அந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து அதை வந்து ஒரு இடத்துல ஆவரேஜ் பண்ணி அதை வந்து கர்வை மெயின்டைன் பண்ணும். அந்த கர்வ் தான் வந்து இங்கே வந்து விஷயம். அந்த கர்வ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக வந்து இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சினிமா தேட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் கர்வ்னு சொல்லுவாங்க, இன்வெர்டட் எக்ஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ் கர்வ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ லோஸையும் ஹைஸையும் வந்து ஒரு ஸ்லோப் கட் பண்ணியிருப்பாங்க. லோஸில் ஒரு கட் இருக்கும், ஹைஸில் ஒரு கட் இருக்கும். ஸோ அதான் அந்த கர்வை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது நீங்கள் ஹோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ 20 to 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் டியூன் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த மைக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம்,
அது காமிக்க முடியுமா? ஸோ இது வந்து இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோஃபோன். இது வந்து எர்த்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிராண்டை. இது வந்து ஒரு யூஎஸ் கம்பெனி, எர்த்வொர்க்ஸ் M30. இதுக்கு பர்டிகுலராக ஒவ்வொரு மாடல் மேனுஃபேக்சர் ஆகிற ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி வந்து கேலிப்ரேஷன் ஃபைலும் கொடுத்துருவாங்க. இதோட சீரியல் நம்பர் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதோட கேலிப்ரேஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி இப்போது ஒவ்வொரு மைக்ரோஃபோனையும் வந்து ஒவ்வொரு மைக்ரோஃபோனுக்கும் வந்து அவங்க வந்து அவங்களோட டெஸ்ட் லேபில் வந்து கேலிப்ரேஷன் ஃபைல் எடுப்பாங்க. ஸோ அந்த கேலிப்ரேஷன் ஃபைல் வந்து இன்னும் ப்ரிசைஸாக EQ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நாங்களும் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தியேட்டருக்கும் இதே மாதிரி மைக் தான் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம். ஸோ இப்போ தியேட்டர்ஸ்க்குனா வந்து நான் ஆவரேஜ் பண்ணுறது வந்து இங்கே வந்து மல்டிபிள் பாயிண்டில் வச்சு ஒரே மைக்கில் ஆவரேஜ் பண்ணுறோம் ஹோமில். பட் அங்கே எப்படின்னா மல்டிபிள் மைக்ரோஃபோன்ஸே வைப்போம். மல்டிப்ளெக்சர்னு சொல்லுவோம். மல்டிப்ளெக்சர் ஸோ இப்போ 5 மைக்ரோஃபோன் மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ணுறோம், 8 மைக்ரோஃபோன் மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ணுறோம். அதில் மல்டிபிள் மைக்ரோஃபோன்ஸோட இன்புட்டை ஒரே டைம்லேயே எடுத்து அது வந்து எனக்கு ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இதுக்கு மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட்டுங்கிறது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்மார்ட் சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இது போக இதே மாதிரி வந்து இன்னும் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் அந்த கர்வ் காமிக்கிறேன்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது டெராக்கோடது. இங்கே வந்து நான் இப்போ ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரண்ட் ரைட்டு, இது வந்து சென்டரு, இது வந்து சப்பு, லெஃப்ட் சரவுண்ட் ரைட் சரவுண்டு, இது லெஃப்ட் பேக்கு ரைட் பேக்கு, லெஃப்ட் டாப் ஃப்ரண்ட்டு, இது ரைட் டாப் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட் டாப் ரியரு. இது பேசிக்காக அந்த நாலும் வந்து சீலிங் சரவுண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மெஷர்டு ஸ்பெக்ட்ரம் இது தான். ஸோ இப்போது நான் இங்கே வந்து ஒரு 14 பிளேஸில் வச்சு எடுத்த ஆவரேஜ் ஸ்பெக்ட்ரம் இது தான். ஸோ இதோட கர்வை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து அந்த ஸ்பீக்கரோட ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட ரெஸ்பான்ஸை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ நான் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இங்கே EQ பண்ணணும். ஸோ இங்கே பம்பெல்லாம் வந்து குறைக்கணும், இந்த பம்ப்ஸ் குறைக்கணும், இந்த லோஸ் எல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நான் மெஷர்டை ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் வந்து கரெக்டட் வேல்யூ. ஸோ கரெக்டட் வேல்யூ உங்களுக்கு தெரியுது எந்த லெவலுக்கு வந்து க்ளோசர் டு த ரெஃபரன்ஸ் லைன் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து மெஷர்ட் டேட்டா இருக்கும். இது கரெக்டட் டேட்டா. ஸோ இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சென்டருக்கு பாருங்கள். சென்டருக்கு இதுதான் மெஷர்ட் டேட்டா, இதுதான் வந்து கரெக்டட் டேட்டா. ஓகே. ஓகே. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இது லெஃப்ட் பேக் சரவுண்டு, இதுதான் மெஷர்ட் டேட்டா, இதுதான் வந்து கரெக்டட் டேட்டா. ஓகே. ஸோ நியரர் டு த லெவல் நம்ம பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து டிராக்லேயே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா பேஸ் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இது நீங்கள் ஹோம் தியேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸாக எல்லா ஸ்பீக்கர்ஸும் இருக்க போகிறதில்ல. ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸை தாண்டி வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லோ கட்ஸ் ஃபுல்லாகவே வந்து சப்வூஃபர்ஸுக்கு புஷ் பண்ண போகுது. அதுதான் ஏவி ரிசீவர் இன்னொரு ஒர்க் பண்ண போகுது. ஸோ அந்த பேஸ் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் இங்கே சூப்பராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு நான் என்ன புஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடியும். இது வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நான் என்ன பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த 70 ஹெர்ட்ஸில் வந்து நான் க்ராஸ் ஓவர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ 70 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற 70 ஹெர்ட்ஸ்லேருந்து மேலே இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு ஸ்பீக்கர்ஸில் வரும். 70 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சப்வூஃபர்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இது வந்து சென்டருக்கும் நான் 70 ஹெர்ட்ஸில் கட் பண்ணியிருக்கேன். சரவுண்ட்ஸ் வந்து 140ல் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் ஸ்வீட் ஸ்பாட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இதோட கேலிப்ரேஷன்ஸை வந்து மாறும். ஓகே. ஸோ இதில் நடுவில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த லெவல்ங்கிறது இந்த ரூமுக்குன்னா இந்த லெவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சுருப்பீங்களா, இல்லை அது ஒரு ஃபிக்ஸ்டாக? இது வந்து லீனியர் EQ. இது வந்து லீனியர் EQன்னு சொல்லுவாங்க. லீனியருங்கிறது வந்து 20லேருந்து 20 வரைக்கும் வந்து ஒரே ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகே. ஸ்டாண்டர்ட் டியூனிங் ப்ரொசீஜர் ஃபார் ஹோம். குட். ஸோ அப்போது இந்த மாதிரி டியூன் பண்ணும்போது இப்போது இன்கேஸ் இது ஆடியன்ஸ்க்கு வந்து எனக்கு பேஸ் அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணுறாங்க, இதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம பெட்டர் இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டை காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டோட கரெக்டர் ஸ்பெக்ட்ரம் நான் காட்டுறேன். இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் LFs வேணும், HFs வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதை நான் பூஸ்ட் பண்ணும்போது LFஐ பூஸ்ட் பண்ணிக்க முடியும், HFஐ பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இன்னும் வந்து இதில் பேராமெட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேராமெட்ரிக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதை நான் இன்னும் என்னால் ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும். ஓகே. இதுக்கு நான் இன்னொரு சாஃப்ட்வேர் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், விச் இஸ் ஸோ நீங்கள் பார்க்குறீங்க
இதுதான் வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கேலிப்ரேஷன் சாஃப்ட்வேர். நான் எக்ஸ்கர்வ்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த எக்ஸ்கர்வ். இந்த ப்ளூ லைனில் நீங்கள் பார்க்குறது வந்து டார்கெட் எக்ஸ்கர்வ். ஓகே இது வந்து டார்கெட் எல்எஃப்இ டார்கெட் ஓகே விச் வி யூஸ் ஃபார் சினிமா, பேசிக்கலி ஃபார் சினிமா. இது நான் இது வந்து நான் வந்து எனக்கு எக்ஸ்கர்வ் இல்லை அப்படின்னா இந்த இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடும், ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாட் அச்சீவ் பண்ணுவோம். ஓகே ஸோ அங்கே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இங்கே என்ன லெவல்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ப்ரிஃபரன்சஸ், கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் அங்கே அந்த பேராமெட்ரிக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே இதுதான் அந்த ஃப்ரீடம் நான் சொன்னது. ஏர்கம்மில் இந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அடிசியில் வந்து அது வந்து ஆட்டோ டியூனிங் தான். ப்ரோ அல்டிமேட்டாக ஃபைனலாக பார்த்தா பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தான். அப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும், அதுவும் இந்த மாதிரி டெடிக்கேட்டடான ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட்லேருந்து எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும்? எஸ் சார். இது அகெயின் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதாவது கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ் தான், சேம் கான்ஃபிகரேஷன் தான். கான்ஃபிகரேஷனாக எதுவும் மாற போகிறதில்ல. எனிதிங் 7.1.2 7.1.4 வாட் எவர் பண்ணிடலாம். ஸோ பிராண்ட் டு பிராண்ட் வந்து ப்ரைஸிங் மாறும் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு ஹெவி பேஸ் வேணும் அப்படின்ற இடத்துல நான் 2 சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டிஸ்னால வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரஃபாக ரேஞ்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 16x24ன்ற சைஸான ரூமு. ஸோ 16x24 சைஸுக்கு இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 20 lakhsலையும் பண்ணலாம். அக்கோஸ்டிக் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஃப்ரம் லோயர் அண்ட் பிராண்டுன்னு கிடையாது, மீடியம் ரேஞ்ச் ஆஃப் பிராண்ட்லேருந்து 20 lakhsலேருந்து பண்ணிங்கன்னா ஒரு 40 lakhs 45 lakhs வரைக்குமே பிராண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதனால் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அப்படின்னா இங்கே வந்து லேசர் ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ஸோ இது தவிர்த்து இதிலேருந்து எல்இடி ப்ரொஜெக்டர் போனாங்க அப்படின்னா கூட இன்னொரு 2 lakhs கம்மியாகும். ஸோ லேம்ப் ப்ரொஜெக்டர் போனாங்கன்னா இன்னொரு another 2 lakhs கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து பட்ஜெட் வந்து. ஸோ இப்போ இந்த ரூம் சைஸுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட்ரியாக வேணும், ஈவன் 20 lakhsக்கு கீழே வேணும்னாலுமே ஆப்ஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னா இங்கே கேட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த அக்வஸ்டிக்கல் மினிமமாக பண்ணணும் ஒரு ரூமுக்கு அப்படின்னா எவ்வளோ செலவு? எஸ், இப்போ இந்த ரூமுக்கு பண்ணியிருக்கிறது நான் உங்களுக்கு லேயர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதிலே வந்து லேயர் கட் ஆஃப் பண்ணுறதுக்காக மெட்டீரியலைஸ் தான் மாற்ற போகிறோம். மற்றபடி ஃபினிஷ் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபோம் லேயர், அந்த டென்சிட்டி ஃபோம் இந்த ஃபினிஷ் இருக்கும். ஃபினிஷாக பார்த்தா எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் உள்ளே போகும்போது இப்போ ஃப்ளோரிங்கில் வந்து இந்த ஐசோலேஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஃப்ளோரிங் மட்டும் இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜிஐ சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1000 GSM சின்த்துக்கு பதிலாக 500 GSM சின்த்து. ஸோ சின்த்து தான், பட் GSM கம்மி அந்த மாதிரி. ஸோ மெட்டீரியலைஸ் பண்ணும்போது பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் பண்ண ஒரு 400லேருந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொல்கிறேன். 400லேருந்து ஈவன் நம்ம 2000 வரைக்குமே பண்ணுறோம். 400லேருந்து ரேஞ்சஸில் பண்ண முடியும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ரூம் ஒருத்தவங்க இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சைடு வால்ஸ் மட்டும் தனியாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டு சைடு வால்ஸுக்கு வந்து நான் சொன்ன அந்த 400லேருந்து பண்ணலாம். சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா 200லேருந்தே பண்ணலாம். சீலிங் 200லேருந்து பண்ணலாம், ஃப்ளோரிங் 200லேருந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ ரேஞ்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. ஹோம் தியேட்டரில் இப்படிலாம் விஷயம் இருக்கா அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் அகைன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஆடியோவில் இவ்வளோ விஷயங்கள் மார்க்கெட்டில் இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.